நல்ல ஒரு கோவில் வந்து தெரியுது பாருங்க. இதில் ஏதோ வேலை நடந்து வந்திருக்கு பாருங்க. இந்த தேர்தலில் வந்து சரியான மக்கள் கூட்டம் போய் கொண்டிருக்கு. நல்ல ஒரு கண்ணன் வந்து வீட்டிருக்கிறார். இந்திய உயர்தர சைவ உணவகம் ஒன்று இருக்கு. பூபாலசிங்கம் புத்தக சாலை ஒன்று இருக்குது. இது ஒரு ஃபேமஸான புத்தக சாலை வந்து கடைக்குள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துக்கு மசாலா தோசை வந்து இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பருத்தித்துறை வீதி என்று சொல்கிறது. போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி இதில் ஒரு கார் ஷோரூம் உண்டு. இதில் வந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் 9ஆம் நம்பர் கேட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதில் பீட்சா கட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆக்கள் எனக்கு கூடுதலாக நிற்கணும். இதில் இலங்கை வங்கி ஒன்று இருக்குது பாருங்கள். அது கேட் நம்பர் 2 பூட்டப்பட்டிருக்கு. இப்போ உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொளி பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாழ்ப்பாண நகரம் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இன்றைய இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாரும் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தராங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊர்வலத்தன் கூடுதலாக சுற்றி காட்டி வந்து வாரன் இந்த காணொளி பகுதியில். காணொலிக்கு யாரும் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ ஓட்டுமடம் சந்தியில் நிற்கிறோம். அதாவது மானிப்பாய் ரோட் ஓட்டுமடம் சந்தி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்துக்கு நேராக போய்க்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போகிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கதீவுக்கு போய்க்கொள்ளலாம். நேராக போனால் அப்படி காரை நகருக்கு போய்க்கொள்ளலாம். நேராக ஒரு ரோட் போய் வரேன். அப்படி இருக்குன்னா கேகேஎஸ் ரோட்லேயே இருக்கும். சரி வாங்க, நாங்கள் நேராக யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு 8:30 யாழ்ப்பாணம் டவுன் வந்து இருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்சு போகிறார்கள் கூடுதலாக இந்த ரோட்டால் இப்போ பயணித்து போய் கொண்டிருக்கணும். கூடுதலாக இந்த மானிப்பாய் அங்கே சங்கானை அப்படியான இடங்களுக்கு இந்த வீதியால் சிட்டங்கனி அப்படியான இடங்களுக்கு போய்கொள்ளலாம். போகும்போது இதில் ஒரு ஜிம் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே இதில் ஓஹேக்கு ஏபிசி சொல்லி இதில் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்காங்க. இதில் ஒரு பள்ளிவாசல் ஒன்றும் இருக்கு. இதுதான் அந்த பள்ளிவாசல். அப்படியே இதுக்குள்ள கூடுதலாக குடியிருப்புகள் கடைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. பழைய பார்ட்ஸ் பைக்கின் பழைய பார்ட்ஸ்கள் எடுக்கிற கடைகள் எல்லாம் இதுக்குள்ள கூடுதலாகவே இருக்கு. இது ஒரு உடுப்பு கடை ஒன்று தானே திறந்துருக்கு பாருங்க. இதில் வர சந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 சந்தின்னு சொல்கிறது. இதில் எல்லாம் கொத்து கடைகள் அப்படின்னு சொல்லி. இதுதான் 5 சந்தி. அப்படியே இதுக்குள்ளேயும் கடை தொகுதிகள் 2 இருக்கு. அப்படி இதில் போய்களில் ஒரு சந்தி ஒன்று வருது பாருங்க. இது வந்து சிவன் கோயிலுக்கு போகிற ரோட்டுன்னு சொல்கிறது. இந்த சந்தின்ற பேர் வந்து நான் அறியலை. தெரிஞ்சார்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்படியே அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சந்தி ஒன்று வருது பாருங்க. இதுதான் அந்த சந்தி. அதில் ஒரு சிறப்புண்ட அடையாளம் போட்டிருக்கிற மாதிரினா அது வந்து
யாழ்ப்பாணத்தில் சிறப்பு அடிக்கிற கடைன்னு சொல்கிறது அது வந்து ஒரு ஃபேமஸான கடை வந்து எல்லா வாகனங்களுக்கும் சிறப்பு அடித்து கொள்ளலாம். அப்படியே நேராக போனால் சிவன் கோவிலுக்கு போகலாம். நாங்கள் வரும்போது அந்த சிவன் கோவிலை பார்ப்போம். அப்படியே நேராக போய் நாங்கள் இந்த யாழ்ப்பாண நகர பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அங்கே இருக்கிற இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்து வருவோம். அதாவது இந்த சந்தின்ற பேர் பார்த்தீங்கன்னா முக்தாஸ் கடை சந்தின்னு சொல்லலாம். நான் இப்போ கேட்டு இறங்கி வந்தேன்னா இப்போ எங்களை எல்லாம் இந்த கேகேஎஸ் ரோடுன்னு சொல்லுறது கடை தொகுதிகள் இப்படின்ட்டு இருக்கு. பாருங்க இந்த இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கிற இந்த யாழ் நகரை பார்த்து கொண்டு போகிறோம். இப்படியான நேரங்களில் நீங்கள் இந்த கடைகளை கூடுதலாக பார்த்து கொண்டு போக மாதிரி இருக்கும். கோல்ட் கவரிங் பிள்ளையார் கோவில் உண்டு. இப்படி இங்காளி பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஷாப்பு எல்லாம் இருக்கு. இதில் வந்து சிக்னல் சந்தி இருக்கு பாருங்க. இதில் கூடுதலாக இந்த கருவாட்டு கடைகள் அப்படின்னு சொல்லி கூடுதலாக இருக்குது. சத்திர சந்தின்னு சொல்கிறது ஹாஸ்பிட்டல். யாழ்ப்பாணம் மார்க்கெட் இருக்கிற இடத்தால் இப்படி பயணம் செஞ்சு போகிறோம். கிணறு இருப்பாங்க நிறையா. இது ஒரு வெத்தலை கடை வந்து இப்படி இதுக்குள்ள வெத்தலை கடை கூடுதலாக இருக்கும். இதுக்குள்ளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பனை உற்பத்தி பொருட்கள்னு சொல்லி நிறைய இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் மார்க்கெட் பக்கம். இதுக்கு உள்ளால போனால் இந்த யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கு போய்கொள்ளலாம். நிறைய கடைகள் வந்து இருக்கும்ல. இதில் வாகனங்கள் பார்க்கிங் பண்ணுற இடம், அதாவது கட்டணத்துக்கு பார்க்கிங் பண்ணுற இடம். இதில் வந்து கஸ்தூரியார் வீதிக்கு போய்கொள்ளலாம். இது இப்படியே இந்த வாகனங்கள் பார்க் பண்ணுற இடம், அதாவது கட்டணம். எங்களையெல்லாம் கூடுதலாக நான் காட்டி கொண்டு வந்த பக்கம் எல்லாம் கூடுதலாக ஃபோன் கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை போய் பார்த்துவாங்க. இந்த ஆப்பிள் கடையிலலாம் இப்போ திறந்துருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது பூட்டுற டைம் வந்துட்டுது. இதில் வந்து ஒரு ஆட்டோ பார்க். இந்த வீதிக்கு பிறகு வந்து கொள்வோம். அந்த பக்கத்தால் தான் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு போய்கொள்ளலாம். அப்படி நாங்கள் அந்த பக்கத்தால் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை போய் பார்க்கலாம். அப்படி இதில் வந்து வைர கோவில் ஒன்று இருக்குது. அந்த அதாவது நாங்கள் வந்த பாதையிலேயே இதான் நான் வந்த பாதை. வைர கோவில் உண்டு. இதுதான் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம். அக்கரைப்பட்டுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. இது வந்து வவுனியா போகிற பஸ்.
இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் உண்டு. இது ஒரு பூபாலசிங்கம் புத்தக சாலை ஒன்று இருக்குது. இது ஒரு ஃபேமஸான புத்தக சாலை வந்து பாருங்க. நான் ஹாஸ்பிட்டல் வீதியில் இணைஞ்சிட்டோம். யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு கேட் நம்பர் 1 அப்படி எங்காலி பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி, கண்ணுக்கு போகிற கண்ணாடி அப்படின்னு சொல்லி இந்த பல்லுகள் கிளீன் பண்ணுற கடை, பல் கிளீன் பண்ணுற இடம் எல்லாம் சொல்லியிருக்கு. இதில் ஒரு பிஓசி பேங்க் ஏடிஎம் உண்டு. இதில் பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்காங்க. அது கேட் நம்பர் 2 பூட்டப்பட்டிருக்கு இப்போ வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில். இதில் தான் பாருங்க யாழ்ப்பாணம் டிராவல்ஸ் ஃபுட் சிட்டி வந்துருக்கு. இப்படியே நேராக போனால் மணிக்கூட்டு கோபுரம் வரைக்கும் போகலாம். வைத்தியசாலை கட்டிடங்களை பாருங்க. எப்படி காட்டினா உங்களுக்கு இருட்டாக இருக்கும், அதாவது நான் இப்படி காட்டிக்கொள்றேன், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இல்லை 6ஆம் நம்பர் கேட் ஒன்று வந்துருக்கு. கூடுதலான ஆட்டோக்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிது. பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரங்களில் நீங்கள் ஆட்டோக்களுக்கு பஞ்சம் இல்லை. இந்த இடத்துல வந்தால் ஆட்டோக்கள் கூடுதலாக நிற்கும். இது என்ன ஃபார்மசி இருக்காரு. இது இலங்கை வங்கி வந்துருக்கு பாருங்க. இதில் பீட்சா கட் ஒன்று இருக்குது பாருங்க. ஆக்கள் இப்போ கூடுதலாக நிற்கணும். சிக்னல் விழுந்துட்டுது. சரி வாங்க நாங்கள் கடந்து இந்த கருத்துத்துறை வீதி ஆரியகுளம் தங்கி வரும். அதுக்கு அடுத்ததாக வார ஒரு வீதியாக நாங்கள் நல்லூர் கோவிலுக்கு பிரயாணம் செஞ்சு போக போகிறோம். இதில் ஒரு நேஷனல் ட்ரஸ்ட் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து இதில் வந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் 9ஆம் நம்பர் கேட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீதிக்கு அருகே இப்படி உள்ள கட்டோடு இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கான் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதில் போகிறதா நீங்கள் பார்க்கலாம். அப்படி உள்ள ஒரு கார் ஷோரூம் வந்து ஸ்மார்ட் கிங்ஸ்ன்னு சொல்லி இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோ லிமிட் உடுப்பு கடை அப்படின்னு தான் நோ லிமிட் சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள மக்கள் டூரிஸ்டாக வந்த பஸ் எல்லாம் இதில் நிற்கிது. பார்த்தீங்கன்னா நான் நேராக தான் தொடர்ந்து நிற்கிறேன். நிற்கிற சந்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியகுளம் சந்தி.
இதுலேயும் வந்து ஒரு வைத்தியசாலை ஒன்று இருக்குது, ஆரியா கிளினிக். அப்படி இருக்கு முன்னுக்கு ஒரு டீ கடை வந்துருக்கு. இப்படி இதுதான் நமக்கு டீ கடை. இரவு நேரத்தில் கூடுதலான மக்கள் வந்து இந்த இடத்துல வீட்டில் பார்க்கலாம். அப்படியே நாங்கள் இந்த அதில் ஒரு ஆட்டோ நினைக்கி வரமோ இந்த வீதியெல்லாம் தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். அதால் அப்படியே நேராக போனால் நல்லூர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் போய்கொள்ளலாம். இதுதான் வந்து பருத்தித்துறை வீதி என்று சொல்றது. இல்லை ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அப்படி இதில் ஒரு பேக்கரி வந்தது, அம்பாள் பேக்கரி. இதில் ஒரு தெருவோட கடை உண்டு. இதுலேயும் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுலேயும் வந்து ஒரு கார் ஷோரூம் ஒன்று பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. இதில் வந்து பஜாஜ் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் நல்லூர் பிரதேசத்துக்குள்ள வந்துட்டோம். அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. வீரம்மா காளி சாமி. இந்த சந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோவில் உண்டு, வைரவர் கோவில் உண்டு. அப்படியே இந்த ரோட்டில் நேர போனால் ஓட்டு மடம் போய் கொள்ளலாம். இதுலேயும் ஒரு ஃபோன் ஷாப் பண்ணுறது பாருங்க. கிட்ஸ் கேலரின்னு சொல்லி இதில் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் விற்கிற இடம் ஒன்று வந்துருக்குதுல. பக்கத்துலேயே இந்திய உயர்தர சைவ உணவகம் ஒன்று இருக்குது. அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒஃபர் கடை ஒன்று இருக்குது. பிளாஸ்டிக் சாமான்கள் விற்கிற கடை வந்து அப்படியே நாங்கள் இந்த வீதியில் தான் தொடர்ந்து பிரயாணிக்கு போகணுன்றத போகிறோம். அப்படியாக இதில் ரியோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் கூடுதலாக தெரிந்திருக்கும். அப்படி பக்கத்தில் இந்த லிங்கம் ஐஸ்கிரீம் வந்து இருக்குது.
இதுதான் அந்த லிங்கம் ஐஸ்கிரீம் கடை. கூடுதலாக இந்த நல்ல ஒரு டைமில் எல்லாம் கூடுதலான மக்கள் வந்து இந்த இடங்கள்லாம் நிற்பார்கள். கூடுதலாக இந்த வீதியே மூடப்பட்டிருக்கும். அதாவது அதில் வந்து ஒரு தகரத்தால் அடித்து பெரிய ஒரு தகரம் ஒன்று போட்டு மூடி இருப்பேன். இந்த பக்கம் ஆக்கள் வரையில்லாத, இந்த பக்கம் கூடுதலாக கடைகள் அப்படியாக கூடுதலாக இருக்கும். இதில் ஒரு சந்தி ஒன்று வருது. நல்லூர் கோவில் வந்து தெரியுது பாருங்க. நல்லூர் கோவிலுக்கு முன்னுக்கு இதில் எல்லாம் சாப்பாட்டு கடை, அதாவது மரக்கறி சாப்பாட்டு கடையில எல்லாம் இருக்குது. லவின்ஸ்ன்னு சொல்லி இதில் ஒரு மரக்கறி சாப்பாட்டு கடை தான். ரூம்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. தங்கமயில் சில்க்ஸ் சொல்லி ஒரு கடை வந்து இருக்குது. உடுப்பு கடை வந்து அப்படியே இந்த பக்கம் நோக்கி பார்த்தா நல்லூர் கந்தசுவாமி கோவில். நல்லூர் கந்தன் வந்து வீற்றிருக்கிறார். நேரம் சரியா 9 மணியை தாண்டிடுது. அதால் 9 மணி 10 நிமிஷம் சரியா. அதால் கோயில் வளாகம் வந்து கூட்டிடுங்க. அப்படி நாங்கள் இந்த கோயில் வளாகத்தை பார்ப்போம். வெளியில இருந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேருந்து ஒன்று வந்து ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பேருந்தில் வந்து சரியான மக்கள் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இந்த கும்பலாக மண் வந்து இந்த குவிச்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. அப்படியாக இந்த நல்லூர் பிரதேசத்தில் கந்தசுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் கூடுதலாக திறந்துருக்கீங்க பாருங்க. சிட்டி டெக்ஸ் நல்லூர்னு சொல்லி ஒரு கடை வந்துருக்கு. அப்படி இதில் ஒரு ஃபோன் ஷாப் ஒன்று இருக்குது. ஏஜிஎம் மொபைல் சென்டர் இருக்குது. பழமுதிர் சோலை ஐஸ்கிரீம் கடை வந்துருக்கு. அப்படியே பிஓசி பேங்க் ஒன்று வந்துருக்கு. இதில் நாங்கள் அப்படியே, அதாவது இலங்கை வாங்கி நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு யாழ்ப்பாணம் நகரத்துக்குள்ள போவோம். இப்படி பார்த்தீங்கன்னா நான் இந்த நல்லூர் கோவிலிருந்து என்னுடைய இடதுபுறமாக திரும்பி பயணிக்க போகிறேன். இது வந்து நல்லூர் கோவிலில் பின் வீதி பாருங்க. எவ்வளோ பெரிய சுவரன்னு சொல்லி. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதின கலா மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. எப்படி உடுப்பு கடைகள் சரவணா டெக்ஸ். இதில் வந்து ஒரு கோவில் உண்டு. அப்படியே வந்து இந்த பாருங்க, இந்த பருத்தித்துறை வீதியில் இணைஞ்சிட்டேன். நல்லூரான பார்த்துட்டு வந்து வந்துருக்கும்போது இதில் லெமன் ட்ரீன்னு சொல்லி இதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. அதாவது இந்திய உயர்தர சைவ உணவகம் ஒன்று. இந்த கடையில் இப்படி சாப்பிட போவாங்க. இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துக்கு ஒரு மசாலா தோசை வந்து எடுத்துருக்கோம். கேரளாவா தோசை அது பார்க்க தோசைக்குள்ளே கிழங்கு கறி வந்து வச்சுக்கிறேன். மஞ்சள் நிறம் பார்க்குறதுக்கு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சாம்பார் 2 சாம்பார் 2 வகை
சம்பளம் வச்சுருக்கேன். நல்ல ஒரு கேரசேரமாக அமைப்பாக சத்தம் அப்படி இருக்கு. நான் ஏவாசிக்கிட்ட சாப்பிடுவேன். காரணம் உங்களையும் காட்டவோ காணவோ அங்கே கரண்டிலிருந்து சாப்பிடுவேன். அப்படி இதோட எடுத்து இதில் வச்சு சாப்பிடலாம். கமெண்டில் பேசுகிறத தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அம்மாவே காட்டி கொடுத்தேன். அப்படியே இரவு நேரம் நான் இப்படியே வந்துட்டேன். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வேலை ஏதோ நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஆரியவனம் சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இதில் ஏதோ வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க. ரோட்ல ஏதோ வேலை. ஏதோ வீதி சம்பந்தமான வேலை தான் அதில் நடந்து கொண்டிருக்கு. அதனால் அந்த கோளுகள் எல்லாம் வச்சு வைக்கணும் அந்த வீதியை மறைக்கிறதுக்காக. இந்த ஆரியகுளம் சந்தி பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள மக்கள் வந்து பயணித்த பஸ் எல்லாம் நினைக்குது. அதாவது டூரிஸ்டாக வந்த ஆக்கள் இந்த பஸ் எல்லாம் இதெல்லாம் இப்படியாக இந்த சந்திகரையில் பார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் பாருங்க ஆரியகுளம் சந்தி. அதில் ஒரு விடுதி ஒன்று இருக்குது. அங்கே தான் கூடுதலான மக்கள் வந்து தங்குவினோம். அருகிலே ஒரு விகாரை உண்டு. ஸ்டான்லி வீதின்னு சொல்லி இதில் போட்டு இப்படியாக நேராக போகிறேன். இதில் வந்து ஒரு விகாரை ஒன்று பாருங்க. இப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உயர்தர சைவ உணவகம்னு சொல்லி அர்ச்சதைன்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை அது ஒன்று வந்திருக்கும். உங்களுக்கு கூடுதலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திறந்துருக்கு இந்த இடங்கள்ல. அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:45 ஆயிட்டுது. இப்படியே பார்க்கும்போது இதில் ஹீல்ஸுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். அதாவது ஹீல்ஸ் ஃபுட் சிட்டி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்குகள் நீங்கள் எல்லாம் இந்த ரூம் வசதிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அது என்ன ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட். இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் கார்கள் கூட சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வசதிகள் அந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு பார்க்கிங் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்க போகிறோம். இந்த டைமில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த சந்தியை வந்து பார்த்திங்கன்னா வெல்டன் சந்தின்னு சொல்கிறது. இந்த வீதி மணிக்கூட்டு கோபுர வீதி. அந்த வீதியால் தொடர்ந்து அப்படி நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் பின் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். பின் வீதிக்கு போக போகிறோம். இதெல்லாம் ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த இடங்களில் ரூமுகள் அப்படின்னு சொல்லி வசதிகள் இருக்குது. இதில் ஒரு ஹோட்டல் வந்து இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பகல் நேரம் இந்த பென் திரும்பின உடனே கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் வே உண்டு. இந்த வீதியில் சரியான சன நெரிசலாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு அமைதியான நேரங்கள் இந்த நேரத்தில் மட்டும்தான் இப்படி அமைதியை பார்க்க முடியும். அதுதான் ஞாயிற்றுக்கிழமைகளையும் பார்த்து கொண்டு இருக்க முடியும். இது வந்து ஹாஸ்பிட்டல் பின் வீதி 14ஆம் நம்பர் கேட். இது வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட். இது பார்த்திங்கன்னா இந்த வீதி சரியான ஒரு டிராஃபிக்காக இருக்குது.
கிட்டத்தட்ட அதில் ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது வேணுங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு சரியான டிராஃபிக்காக மாறிடும். இந்த வைத்தியசாலை கட்டிடங்கள் இதெல்லாம் இதுலேயுமே தான் கட்டிடம் ஒன்று கட்டுப்பட்டு ஒன்று இருக்கு. HNB பேங்க் இருக்குது இதில். இதில் 2 கடைகள் வந்து இதில் திறந்துருக்கு. இப்படியான இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த டைம் தான் பார்த்துக்கொள்ளலாம். பகல் நேரம் ஒரு சரியான நெரிசலாக இருக்கும். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்த்தா அப்படியே மீண்டும் நாங்கள் இந்த வீதியாலேயே தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். எல்லாம் ஒரு பழைய பில்டிங் பாருங்க. அப்படியே இது இங்கெல்லாம் நகைக்கடை, கஸ்தூரியார் வீதி. செம்மாதெருவுன்னு சொல்கிறது. இந்த டைம் தான் நீங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளலாம். மற்றும்படி சரியான சன நெரிசலும் கூடுதலான வாகன சத்தங்களுமாக இருக்கும். இதில் வந்து 2 பெட்ரோல் செட் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ வந்து பவுசர் வந்து நிற்கிது வேணும் பெட்ரோல் அடிக்கிறது. நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் பெட்ரோல் அடித்து கொள்ளலாம். அதாவது இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் செட். இப்படியே நாங்கள் இந்த கண்ணாதிட்டி சந்திக்கு வந்துட்டோம். இதான் வந்து கண்ணாதிட்டி சந்தி. அப்படியே நாங்கள் இந்த சிவன் கோவில் பக்கம் திரும்ப போகிறோம். அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் வரும்போது சிவன் கோவிலை காட்டிக்கொள்ளாண்டு. இந்த வீதியெல்லாம் சிவன் கோவிலுக்கு போய்க்கொள்ளணும். அவளுடைய தொலைவில் தெரியுது பாருங்க சிவன் கோவில். இதுலேயும் வந்து ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு, கார்பெல்ஸ். நகை கடைகள் வந்து அப்படின்னு இருக்கு இந்த இடங்கள்ல. இறுதியாக சிவன் கோவிலுக்கு வந்து விட்டோம். உள்ள வந்து சிவன் கோவிலில் வேலையில் நடந்தது. நீங்கள் நினைப்பீங்கள் எந்த டைமில் கரண்ட் நேரம் தெரிகிறான் இந்த இரவு டைமெல்லாம். இப்போ கரண்ட் வந்து பாராயிருக்கும். ஆள் வெளிச்சத்துக்கு வந்தால் தான் வடிவா காட்டலாம். இந்த வெளிச்சத்துக்கு வேற வடிவா காட்டியிருக்காங்க.